வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் பொங்கல் பரிசு திட்டம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம இப்ப பார்க்கலாம். ஓகே, முதல்லயே எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வந்துடலாம். ஆமாங்க, இந்த வருஷம் பொங்கல் பரிசா ரொக்கமா 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இது நிச்சயமா நிறைய குடும்பங்களுக்கு நேரடியா ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? சரி, இந்த 3000 ரூபாய் பணம் மட்டும்தானான்னு கேட்டா இல்லவே இல்ல. இதோட சேர்த்து ஒரு முழு பரிசு தொகுப்பே வருது. அப்போ அந்த பையில வேற என்னென்னலாம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த தொகுப்புல பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான 1 கிலோ பச்சரிசி, அப்புறம் 1 கிலோ சர்க்கரை இருக்கு. அதோட ஒரு முழு நீள கரும்பு, அது மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரியப்படி வேட்டி சேலையும் இதுல அடங்கி இருக்கு. உண்மையிலேயே ஒரு கம்ப்ளீட் பொங்கல் பேக்கேஜ் இது. ஓகே, இப்போ உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரும். இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு யார் யார் தகுதியானவங்க? வாங்க, இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த பரிசு உண்டு. அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கிற குடும்பங்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும்னு அரசு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த பரிசை எப்படி வாங்குறது? வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸ்லயுமே முதல் படி, ரொம்ப முக்கியமான படி என்னன்னா டோக்கன் வாங்குறது தான். சரி, அந்த டோக்கனை எப்படி வாங்குறது? இதுக்கு நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, அலைய வேண்டாம். ரேஷன் கடை ஊழியர்களே நேரா உங்க வீட்டுக்கே வந்து டோக்கனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு வசதியான ஏற்பாடுன்னு. டோக்கன் உங்க கைக்கு வந்த உடனே ஒரு நிமிஷம் அதை நல்லா பாருங்க. அதுல உங்க ரேஷன் கடையோட பேரு, உங்க பேரு, கார்டு நம்பர், அட்ரஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க எந்த தேதியில எந்த டைமுக்கு கடைக்கு போகணும்னு அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. அதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப் தான். 1, வீட்லயே டோக்கனை வாங்குறீங்க. 2, அதுல இருக்கிற டேட் அண்ட் டைமை பாத்துக்கிறீங்க. 3, அந்த டைமுக்கு ரேஷன் கடைக்கு போறீங்க. 4, உங்க பரிசு பொருளை வாங்கிட்டு வரீங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். கவர்மெண்ட் ஆர்டர்லயே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, டோக்கன் இருந்தா மட்டும்தான் பரிசு. சோ அந்த டோக்கன் ரொம்ப முக்கியம். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, அடுத்து சில முக்கியமான தேதிகளும் நாம கவனிக்க வேண்டிய சில குறிப்புகளும் இருக்கு. அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஐயோ, டோக்கன்ல சொன்ன அந்த தேதியில என்னால போக முடியலனா என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். ஒருவேளை நீங்க அந்த தேதியை மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. ஜனவரி 14ஆம் தேதிக்குள்ள எப்ப வேணாலும் கடைக்கு போய் உங்க பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். சோ போதுமான டைம் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம என்ன செய்யணும்? நம்மளோட உடனடி வேலை என்ன? டோக்கன் கொடுக்கற வேலையை சீக்கிரமே ஆரம்பிக்க போறாங்க. அதனால அடுத்த 2-3 நாளைக்கு வீட்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் அவங்க வரும்போது டோக்கனை மிஸ் பண்ணாம வாங்க முடியும். சரி, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். என்ன, உங்க ரேஷன் கார்டெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? டோக்கன் வாங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த பொங்கலை சூப்பரா கொண்டாட தயாராகுங்க.